அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மஃபிரத்தே மகாம் வ நூரே அஜிசாம் வ தீனே இஸ்லாம். அல்லாஹும்ம ஹப்லனா ஈமானன் வ இஸ்திகாமத்தன் வ அஃபுவன் வ ஆஃபியா. அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபஉ வ கல்பின் லா யக்ஷஉ வ அமலின் லா யுர்ஃபஉ وَدُعَاءٍ لَا يَسْمَعُ. اللهم أعِنَّا عَلَى ذِكْرِكَ وَشُكْرِكَ وَحُسْنِ عِبَادَتِكَ يا حي يا قيوم برحمتك نستغيث. أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. اللهم صل على محمد عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ இதனத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. ஜஸல்லாஹு சய்யிதனா வ நபிய்யினா ஹபீபினா மௌலானா வ முர்ஷிதனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும் إن زلزلة الساعة شيء عظيم يوم ترونها ذات كل يوم ترونها تذهل كل مرضعة عما أرضعت وتضع كل ذات حمل حملها وترى الناس سكارى وما هم بسكارى ولكن عذاب الله شديد. قال النبي صلى الله عليه وآله وصحبه وسلم அலா இன்ன அஹ்ரமுல் ஐயாம் யௌமுக்கும் ஹாதா அலா வ இன்ன அஹ்ரம ஷுஹூர் ஷஹுருக்கும் ஹாதா. குல்லு முஸ்லிமின் அலல் முஸ்லிம் ஹராம் தமுஹு வ மாலுஹு வ உய்ரதுஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழ தோழிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லருளும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் நிஅமத்தும் அஃபுவும் ஆஃபியத்தும் நல்ல நிலையில் இவ்வுலகில் நம்முடைய தவறுகளை களைந்து தௌபாவின் மூலமாக அல்லாஹ்வை நெருங்கி அவன் தருகின்ற அஃபுவு ஆஃபியத்து பரக்கத்து ரஹ்மத்து ஹயாத்து ஈமானின் அடிப்படையில் மிக்க உறுதியான பிஹக்கிலா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் என்ற கலிமாவின் மௌத் நமக்கு கிடைக்க அல்லாஹ் அருள் பாக்கியம் வழங்கிடுவானாக. சர்வ புகழும் அல்லாஹுவுக்கே உரித்தாகட்டும். சாந்தியும் கருணையும் சாந்த நபி சந்தன நபி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அகலபைத்துக்களான மாநபியின் குடும்பத்தார்கள் சத்திய சஹாபாக்கள் கிளையார்கள் நம் முன்னால் வாழ்ந்து மறைந்த முஹத்திஸ் முஃபஸ்ஸிர் இமாம்கள் நம் அனைவர்களின் மீதும் மாநபியின் ஷஃபாத்தும் சாந்தியும் உண்டாவதாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே,
இஸ்லாமிய வாலிப சகோதர சகோதரிகளே, நாமெல்லாம் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு வாழ்வில் ஒரு குண்டு சட்டிக்குள் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். இவ்வுலகம் பூமி விசாலமாக இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கைகள் ஒரு குறிப்பிட்ட மைதானத்தில் சுழலுவதை போன்றுதான் தினந்தோறும் சுழண்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் அல்லாஹ்வை மறந்து விடாமல் இருப்பதற்காக பப்ளிக்காக 5 நேரமும் அழைப்பு விடப்படுகின்றது. அந்த அழைப்பிற்கு கூட கருங்காலிகளாகிய கயவர்கள் இஸ்லாத்தை புரிந்து அந்த இஸ்லாத்தின் மக்களை வாழ விடாமல் தடுக்கக்கூடிய கண்கண்ட கபோதிகள் விளங்கியவர்கள் பாங்கு சொல்லுவதை கூட இன்றைக்கு தடையாக ஆக்கப்பட்டு அதனால் மாசுபடுகின்றது என்று மங்க வைப்பதற்கு ஒளிபொருக்கை உபயோகிக்கக்கூடாது என்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஃபித்னா குழப்பமான காலம். நமது வாழ்வின் தரங்களை நாமே நிர்ணயித்து நமக்கு கொடுத்திருக்கின்ற தெய்வீக சக்திகளை பயன்படுத்துவதற்கு முன்னால் அனைத்து துறையிலேயுமே அரக்கர்களின் ஆட்சியின் மூலமாக நம்மை அடக்கி ஒடுக்கப்பட்டு இஸ்லாமிய சமூகத்தில் கற்றுக் கொடுக்கப்படுகின்ற கலாச்சாரங்களை எல்லாம் இழுத்து மூடுவதற்கு கயவர்கள் முயற்சித்து வருவதை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கோம். இதுக்கு காரணம் என்ன? குழப்பவாதிகளாகிய நாம் தான். இஸ்லாமிய ஷரியத்தின் அடிப்படை கொள்கைகளில் குழப்பம் என்பதற்கு இடம் இல்லை. குல்லுன் கது அலிம சலாத்துஹுண்டு ஹக்குல் ஆலமின் சொல்லித்தான். உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கின்ற இம்மை மறுமையில் படைக்கப்பட்டிருக்கின்ற அனைத்தும் அது அதனுடைய வழிகளை அறிந்து அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கு. அது அதனுடைய வணக்கங்களை அறிந்திருக்கின்றது. ஆனால் நிர்மூடத்தனமான இந்த மனித சமூகம் ஆண் பெண் அவைகளை தட்டி உடைத்து எறிவதற்காக இந்த பரிசுத்தமான மார்க்கத்தை கண்ணாடியாக மாற்றி அதை சுக்குநூறாக உடைக்க முயற்சித்து கொண்டிருக்கின்றது. இதற்கு காரணம் 2. ஒன்று அகம்பானமான அகவாழ்வு. 2 தான் அல்லாஹ்வை வணங்குவதாக நினைத்து கொண்டிருப்பது. இது எப்படி சாத்தியப்படும்? ஒருவனை முக்கிய பொறுப்பில் அமர்த்தி இருக்கும்போது அனைத்தையும் நான் தான் கொடுத்தேன் என்று சொல்வதற்கு என்ன சாத்தியம் இருக்கின்றது? கூறுகள் இருக்கின்றது. கூறுகட்டவர்களாகத்தான் இன்றைக்கு நாம் நமது வாழ்வை தொடங்கி இருக்கோம். நமக்கு எது மகிழ்விக்குமோ, மகிழ்வை தருமோ, நாம் எதை உண்டு உடுத்தி கழித்து சந்தோஷமாக மனைவி மக்களோடு வாழ்வோமோ அதைத்தான் நாம் அதிகமாக நேசித்து விரும்பி கொண்டிருக்கின்றோம். ஆனால் மகத்துவங்கள் வழங்கக்கூடிய மார்க்கத்தை, விளக்கத்தை உதறி தட்டி நொறுக்கிவிட்டோம். இதுதான் கைவர்கள், எதிரிகள் நம்மை எள்ளி நகையாடுவதற்கு, கிள்ளி எறிவதற்கு முயற்சிக்கின்ற மானபங்கமான ஒரு செயல். நாம் எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ் நமக்கு எதை நாடி இருக்கின்றான்? இத்தனை விளக்கங்களிலிருந்தும் விளங்கா குழப்பவாதிகளாக, விளங்கா மூஞ்சிகளாக இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால், அனைத்தையும் அறிந்ததை போன்று நடித்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் நமது வாழ்வின் தரங்கள் என்ன என்பதை நினைக்க வேண்டும். நமக்கு ஒரு நாள் நெருங்கி கொண்டிருக்கின்றது. அந்த நாளின் மூலங்களை மனிதன் அறிவானையானால் அவனுடைய மூளைகளெல்லாம் உருகி குண்டியின் பக்கம் ஊத்த ஆரம்பிச்சிடும்.
சிந்திக்க வேணாமா? உலகத்தை பொறுத்தவரை மனிதனுடைய மூளையை செயல்படுத்த விடாமல் ஒரு திறன் நல்லா வச்சிருக்கான், படைத்த ரப்பே வச்சிருக்கான். அது என்ன? அதை உங்கள் பாஷையில் பேசணும்னு சொன்னால் கோமா ஸ்டேஜ், எங்கள் பாஷையில் அரபியில் பேசணும்னு சொன்னால் சக்கராத்தில் மௌத்தின் உச்சகட்டம். அவனுடைய நினைவாற்றல்களை எல்லாம் எடுத்து விட்டான். சொல்கிறான், கொஞ்சம் உயிரோடு இருந்து இன்னும் கொஞ்சம் சுகாதாரமாக இருந்தா இவர் எங்கெங்கெல்லாம் சொத்து வைத்திருக்கின்றார் என்பதை பார்த்து நாம் அவைகளை எடுத்துக்கொள்வோம். ஆனால் திடீர்னு கோமா ஸ்டேஜ் போயிட்டாரே நேற்று இரவு, நாம் என்ன செய்வது? அப்சூஸ். சரி, மருத்துவத்தில் செலவு பண்ணி பார்ப்போன்னு கொண்டு போனவனை அவன் பேய் மொழி டாக்டர். அவன் முழிக்கிற மொழியே பேய் முழித்த மாதிரி, அதாங்க பேய் மொழி டாக்டர். ஃபேமிலி இல்லை, பேய் மொழி. முதல் நாள் சேர்த்துட்டு ஒரு ஊசி போட்டு சொல்கிறான், ஒரு ஊசி 1 லட்ச ரூபா, பணத்தை கட்டிக்கிட்டு வாங்க, டெஸ்ட்டுக்கு பணத்தை கட்டுங்க, எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு பணத்தை கட்டுங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் நார்மல். ஆனால் அவன் சொல்கிறது என்னண்டா, 1 வாரத்திற்கு எத்தகைய மருத்துவத்தையும் பார்க்க முடியாது. நல்ல நிலைகளில் மனிதர்களின் ஆற்றல்களை அடக்கி ஆளக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு. மனிதன் நினைக்கின்றான் மகத்துவத்தில் நாம் வாழுகின்றோம் என்று. ஆனால் அல்லாஹ்வுடைய ஒரு டச்சு தாங்க. இதா அசாபத்துஹும் முசீபா காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அல்லாஹும் அஜிர்னி ஃபீ முசீபத்தி வக்லுஃப்னி கைரம் மின்ஹா. நாம் சிந்திக்கணும், அல்லாஹ்வின் மகத்துவமும் ஆற்றலும் மனிதர்களுக்கு எவ்வளோ கொள்ளளவிற்கு கொண்டு செலுத்தப்படுகின்றது. சமூகங்கள் கைவிரிக்க ரப்பு அங்கு கைவிரித்து விட்டான். அதனால் கோமா ஸ்டேஜ். கோ மா, கோண்டா போண்ட அர்த்தம். கோண்டா என்ன? கோவிட்டு. 19 கோவிட்டுன்றான். ஒரு சீலைக்கு பேரை 19 கோவிட்டு சாரின்னு வச்சிருக்கான். அல்லாஹ் அக்பர். அப்ப மானிட சமூகத்தை ஏதாவது ஒரு துறையிலே அல்லாஹ் நினைவு கூற வைத்து கொண்டே இருக்கின்றான். அவனுடைய நினைவாற்றலில் அல்லாஹ் மனிதன் டச்சு, அவனுடைய குன் என்ற சொல்லை கொண்டு, கரத்தை கொண்டு அவன் டச் பண்ணிவிட்டால் ஃபயகூன், அது நடைமுறைக்கு வந்துவிட்டு ஒன்றும் செல்லாமல் ஆகிவிடும். அப்போ உண்ண முடியாது, உறங்க முடியாது, அழகான மனைவி இருப்பா, தொட்டு பார்க்க முடியாது, முத்தம் கொஞ்ச முடியாது. பேரம்பேத்திகள் வந்து அப்பா அப்பா, அம்மா அம்மா, பெத்தம்மான்னு சொல்லும், அல்லது வந்து எம்மா எம்மாண்டும். நேற்று ராத்திரி எம்மாண்டா, அவ்வளோதான். நேற்று ராத்திரி கோமா ஸ்டேஜ், இன்னைக்கு ராத்திரி கபூர். அதைத்தான் சுருக்கமாக அந்த பாட்டில் படிச்சிருக்கான். சகோதர சகோதரிகளே, வாலிப தன்மைகளை வீணடிக்காதீர். வாகையுடன் கூடிய அமல்களை செய்து வெற்றி பெறுவீர். இதுவல்லவா இஸ்லாம். நாம் எதை சிந்திக்கின்றோம்? அகம்பாவத்தில் அழிகின்றோமே தவிர, படைப்பீனங்களுக்கு துன்பம் கொடுக்கின்றோமே தவிர, நாம் நம்மை நான் என்று நினைக்கின்றோமே தவிர, நாம் நாமாக அல்லாஹ் நானாக இருக்கின்றான் என்பதை இங்கு உணரக்கூடிய ஆற்றல் இல்லை. சாதாரண வௌத்த வழி, அதில் பெண்கள் தூரமாகும் போது தெரியும் எப்படி வௌத்த வழி என்று. அந்த நிலையில் இவர்கள் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. 7 நாள் 10 நாள் 15 நாள் கூட போனால் அதுக்கு பிறகு இஸ்திகாலா. அப்போ நீங்கள் உங்களால் என்ன செய்ய முடியுது? அதே போன்ற ஆண் அவனுடைய எண்ணினாக ஆகிவிட்டால்
ஆண்மை எழுந்திருக்காவிட்டால் இவன் படுகின்ற பாடு பக்கத்தில் இருப்பவர்களை எல்லாம் துள்ள வைத்து விடுகின்றான். அப்ப அல்லாஹ் குன்பீதினில் அவன் கரத்தை கொண்டு தொட்டால் டச்சானா மனிதனுடைய வாழ்வின் தரம் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் இன்னும் உணர முடியாது மாட்டீர்கள். குர்ஆனுடைய சாராம்ச ஃபண்டமெண்டல் மூலத்தின் அர்த்தங்கள் இன்னும் விளங்கலை. நாம் நினைக்கிற இந்த தமிழில் அஜர்த்துமார்கள் எழுதி வச்சிருக்கிறது இல்லைன்னா ஃபிர்காக்கள் எழுதி வச்சிருக்கக்கூடிய குர்ஆனும் தான் குர்ஆன் இல்லை. அது அர்த்தம் இல்லை, அது அரபியின் தமிழ் வாசகம். குர்ஆனுக்கு ஹுவல் அவ்வல் வல் ஆகிர் வல்லாஹில் வல் பாத்தின் இருக்கு. ரப்புக்கு இருப்பதை போன்று இருக்கு, ரசூலுக்கு இருப்பதை போன்று இருக்கு. எதை கொண்டு நாம் முடிவுக்கு வருவோம்? நாம் ஒன்றை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இந்த உலகத்தின் வாழ்வும் அகம்பாவமும் அலிச்சாட்டியமும் ஆணவமும் நான் என்ற கர்வமும் அறுத்து எரியப்படாத வரை அரக்கர்களாகவே இருப்போம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த அரக்க தன்மையை நீக்கத்தான் பரிசுத்த தௌஹீதின் கலிமா. தௌஹீத் மதம் அல்ல, மார்க்கம் அல்ல, வழி அல்ல. பிஹக்கி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். நாலாம் கலிமா தௌஹீத். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீது பியதில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இதுதான் தௌஹீத். ஒரு மார்க்கமோ மதமோ வலியோ தௌஹீத் அல்ல. அது கொண்டு செலுத்தவே முடியாது. அரண்டவனுக்கு இருண்டது பயம் என்று நினைத்தவனுக்கு நினைவாற்றுதல்கள் எல்லாம் மார்க்கமாக ஆகிவிடாது. வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான் இன்னஹு லக்கும் அதுவும் முபீன். ஹக்குல் ஆலமீன் சொல்றான், நீங்கள் ஷைத்தானை பின்பற்ற வேண்டாம். இன்னஹு லக்கும் அதுவும் முபீன். அவன் பகிரங்கமான வழிகேடானவன், உங்களுக்கு விரோதி. எனக்கு ரசூலுக்கு விரோதி, உங்களுக்கு விரோதி. அவனை ஒரு காலமும் நீங்கள் பின்பற்ற வேண்டாம். எப்படி நெத்தி அடி அடிக்கிறான்ல. சகோதர சகோதரிகளே, வாழ்வின் தரங்களை தரம் பிரித்து அல்லாஹ்வை அறிந்து தவறை கலைந்து உண்மை வாதியாய் நாம் யாரிடத்திலும் வாதிடாமல் விளங்க வேண்டும் என்ற பேராவலோடு அன்பு, அறம், அமைதி, அரவணைப்போடு விளங்கி நாம் வாழ்வோம். வல்ல ரஹ்மான் அருள் பாலிக்கட்டும். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்லிம் தஸ்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இதன் தொடர் வரும்.